இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஸ்லிம்கள் நாம இதை என்ன நினைச்சு வச்சிருக்கோம்? யாராவது மௌத்தா போயிட்டா மௌத்தான செய்தியை காதுல கேட்டா இதை சொல்லணும்னு விளங்கி வச்சிருக்கோம். ஏதாவது பொருள் காணா போயிருச்சுனாலோ இல்ல கரண்ட் போயிருச்சுனாலோ சொல்லணுங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது மட்டும் தானா? இல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கான், வல நபுலு வன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் அவங்களை சோதிப்பேன். அதாவது பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் உயிர்களிலே நஷ்டம் ஏற்படுவதை கொண்டும் விளைச்சல்களிலே நஷ்டம் ஏற்படுவதை கொண்டும் நான் என்ன பண்ணுவேன், இன்னும் பலவிதமான எல்லா வகையான விஷயங்களை கூட நான் மனிதனை நான் சோதிப்பேன். அந்த சோதனையின் போது எவன் பொறுமையோடு இருக்கானோ அவனுக்கு சுப செய்தி உண்டு. அப்பேற்பட்ட அந்த சுப செய்திக்கு சொந்தக்காரனான பொறுமையாளன் எப்படி என்ன செய்வான் தெரியுமா? அவனுக்கு ஏதாவது அந்த சிரமங்கள் தொல்லைகள் துன்பங்கள் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவன் அப்பொழுது கூறுவான், இன்னா லில்லாஹி